மாண்புமிகு பேரவைத் தலைவர் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவு தொழில் தவிர பிற தொழில்களை செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உளும் உழவாளை என்று கவி சக்கரவர்த்தி கம்பரும் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் எனவும் என்றும் உழவே இனிது எனவும் பெருமைமிகு பெண் புலவர் ஔவையாரும் உழவு தொழிலின் சிறப்பினை உயர்த்தி கூறியுள்ளனர். தமிழ்நாட்டினை தரணி போற்ற செய்து வெற்றி தமிழ்நாடாய் மிளிர செய்ய வேண்டும் என்பதையே மனமெங்கும் கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெற்றி பாதையில் உள்ள முட்களையெல்லாம் மலர்களாக்கி கற்களையெல்லாம் கனிகளாக்கி தமிழ்நாட்டை முன்னே அழைத்து செல்லும் விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பெரும் பொறுப்பில் அமர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் முதல் முயற்சியாக என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2021க்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு ஏஐ அடிப்படையிலான ஆலோசனைகள், தரவு சார்ந்த நிர்வாகம், உழவுறு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. சுருக்கமாக வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து அறிவியல் சார்ந்த வேளாண்மையாகவும், உணவு பாதுகாப்பிலிருந்து விவசாயின் வளமை சார்ந்த வேளாண்மையாகவும், பாரம்பரிய முறையிலிருந்து தொழில்நுட்பம், தரவு மற்றும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வேளாண்மையும் உருவெடுத்துள்ளது. உழவர் நலம், வருமான உயர்வு, நீர் வளங்களை பெருக்குதல் மற்றும் பாதுகாத்தல், ஆராய்ச்சி, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல், பாசன மேலாண்மை, இயற்கை வேளாண்மை, வேளாண் வணிகம் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. கடைசி விவசாயியும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் பாசன நீரினை கடைமடைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரப்பட்டுள்ளன. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாசன நீர் திறக்கப்படும் நாளான ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் வானம் பொய்த்தாலும் விவசாயிகள் நலனின் அக்கறை கொண்ட நம் அரசு பொய்க்காது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கினார். வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026-27 ஆண்டிற்கு 125 லட்சம் மெட்ரிக் டனாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஊட்டச்சத்து வழங்கும்
பயிறு வகைகள், காய்கறிகள், பழங்களிலும் உற்பத்தியினை அதிகரித்து தன்னிறைவை எட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டணத் தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் மண்ணின் வளத்தை காப்பது நீடித்த மற்றும் நிலையான உணவு உற்பத்திக்கும் வளம் குன்றா வேளாண்மைக்கும் இன்றியமையாதது. மண்புழுக்கள் தான் உழவர்களின் நண்பர்கள் என்பார்கள். மண்புழுக்கள் தங்களுடைய வலைகளால் மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு சேர்க்கின்றன. ஆகவே மண்புழுக்கள் வாழும் அளவிற்கு மண் வளத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும் மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்ம நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27 ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி, கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி விற்பனை அதிகரித்து உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும் உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடுபயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27 கோடியே 21 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 ஆண்டில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 ஆண்டில் 17 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காற்று பண்டிகையால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காற்று பண்டிகையால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காற்று பன்றி விரட்டி விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 14,000 ஏக்கரில் 1 கோடியே 35 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். காட்டுப்பன்றி மட்டுமல்லாது யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனங்கு விலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டில் 134 விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில்
சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளி அமைப்புகள் மாநிலத்தில் நிறுவப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும், நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தி கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம் கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம், விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7 கோடியே 10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும், சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மனமலர்ச்சியையும் நலமான சூழலையும் ஏற்படுத்த வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும். தளிர்கீரைகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் 20,000 தளிர்கீரை தொகுப்புகள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும். 2026-27 ஆண்டில் 15 கோடியே 55 லட்சம் ரூபாய் ஒன்றிய மானிய நிதியில் 3 லட்சம் சதுர மீட்டர் பரப்பில் பசுமை குடில் மற்றும் நிழல்விளை குடில்கள் அமைக்கப்படும். வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டு கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 6 கோடியே 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6175 ஏக்கரில் வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக்கு வழங்குவதற்காக 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பண்ணை ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவைத்தாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆண்டில் 2500 ஏக்கரில் 4 கோடி ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன்மிக்கதாக கருதப்படும் முள் சீத்தா சாகுபடியையும் பரவலாக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 1720 ஏக்கரில் 1 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் 51 ஏக்கர் பரப்பளவில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மரவகை கன்றுகளை உற்பத்தி செய்து அவை உடனுக்குடன் விவசாயிகள் பொதுமக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு பெரிய அளவிலான நாற்றுப்பண்ணை அமைக்கப்படும். தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடியை ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட
நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் ஒரு கிணற்றுக்கு அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். வேளாண் இயந்திரங்களையும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளையும் பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் 1,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை நீடித்த மற்றும் நிலையான முறையில் உயர்த்தி அவர்களின் பொருளாதார தற்சார்பினை உறுதி செய்யும் சீரிய நோக்கோடு தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும். சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். போலூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு QR குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்மை வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கோயமுத்தூர் வேளாண்மை பல்கலை வளாகத்தில் உள்ள மாணவர் விடுதிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க செய்யப்படும். பெருவாரியான விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டில் முக்கியமாக நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சேரும் கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி உர உருண்டைகளாக தயாரித்து பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் செயல் விளக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் வாயிலாக மேற்கொள்ளப்படும். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே TNFX மூலம் 2,62,00,000 மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். உணவு பதப்படுத்துதல் மேற்கொள்ளும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் நோக்கில் வணிக முத்திரை பெறுதல், சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் TNFX வாயிலாக வழங்கப்படும். 1000 எருமை கிடரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க மொத்தம் 2,04,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும், ஊராட்சித்துறை நீர்நிலையில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒரு ஹெக்டருக்கு 2000 என்ற எண்ணிக்கையில் தரமான மீன் குஞ்சுகள் 5000 ஹெக்டர் பரப்பளவில் 75 லட்சம் ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். 2024-25 ஆண்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10 லட்சம் சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டா மாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளன. தொன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்கள் நிலையை உயர்த்திடும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுடன்
உருவாக்கி இம்மாமன்றத்தில் சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டு வேளாண்மை. நன்றி, வணக்கம்.